தமிழகத்தை அலங்கரிக்கும் தங்கலான். எங்கேஜிங்கா இல்லன்னு எனக்கு தோணுச்சு. தன்மை தெளிவா ஏன் வந்து பார்த்தோம் நன்மைக்குது. ஏன் பாக்குற அளவுக்கு இல்லையா? பாக்குற அளவுக்கு ஒத்த இல்ல. படம் பாலிடிக்ஸா போகுது. நிறைய கேரக்டர் வந்து ஆக்சுவலா மெயினா அந்த இது சொல்றேன் மாளவிகால செட் ஆகல. நடிச்ச பட வரிசையிலேயே இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமான படைப்புன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. தில்லு தூளு தயன்னு ஐயன்னு அப்புறம் சாரி அன்னியன்னு அப்படின்னு எல்லா படத்தையுமே எல்லா படத்தை விட அந்த படத்தை விட எல்லா கஷ்டத்தையும் இந்த படத்துல மொத்தமா பார்த்து இஷ்டமா இந்த 72 சுதந்திர தினத்துக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. 1001 படம் மாதிரி அவ்வளோ இல்லை ப்ரோ, அவ்வளோ நம்ம எங்கேஜிங்கா இல்லை. கன்ஃபியூஸ் செட்லேயே தான் இருக்கும். அதில் கன்ஃபியூஷன் இருந்தாலும் கொஞ்சம் ஹைப் இருக்க மாதிரி இருக்கும். இதுல அந்த ஹைப் லாக் ஆச்சோ அப்படின்னு நினைச்சு. அவங்க இந்த படத்துல சூனியக்கார் ரோல் பண்ணிருக்காங்க. அது எப்படி ப்ரோ இருக்கு? சூனியக்காரியா இருக்கணும். கொஞ்சம் அப்படியே லைட்டா மூட ஏத்துற மாதிரி இருந்தா அப்படி. இந்த படம் அவர் கேரியர்லயே கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு தங்கலானா வந்து தங்கமா மின்ன போகுது. கன்வே பண்ற ஸ்டோரி கன்வே நமக்கு புரியாம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதனால லாக் தூக்கம் வர மாதிரி. சில நீங்க அவங்கள சூனியக்காரியா பார்க்கலாம். அதுதான் அந்த மைனஸ். அது மட்டும் தான். மற்ற ரோல்லாம் ஓகே தான். ஓகே, இந்த படம் வந்து 1001 காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் 1001 வேற, இது வேற. ஓகே, விஷயம் வந்து நம்ப முடியாத விஷயம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க படத்துல. அந்த மாதிரி எதுவும்? ஆமா, நம்ப முடியாம சிலது லாஜிக் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கத்தி குத்துனோடனே ஃபுல்லா வராது அந்த மாதிரி இருந்துச்சு. காப்பி அடிச்ச மாதிரி இருக்குன்றாங்க. இந்த ரஞ்சித் என்ன பண்ணிக்கிறாரு, பிதா மகன் KGF 1001 பரதேசி இந்த பத்தெல்லாம் ஃபுல்லா கழுது போட்டு அப்படியே காப்பி வச்சு எடுத்து வச்சிருப்போம். அப்படியே அந்த கதை தான் இதுல இருக்குன்றீங்க? ஆமா, அப்படியே அந்த மாதிரி அந்த ஜர்னல் தான் அப்படியே வரும். 1980 நம்ம தமிழனை கூட்டிட்டு போய் தங்கத்தை நோண்டுறேன்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தி நோண்ட வச்ச பிறகு அவங்களுக்குள்ள அங்க வச்சு நோண்டி இப்ப KGF கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? அதுதான் உண்மை. ஹிஸ்டாரிக்கல் சில இடத்துல மைனிங் இடத்துல எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் வரும். ட்ரைப் அவங்க ட்ரைப் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு நிலத்தகராறு அப்படியே காப்பி வச்சு காலகாலமா காப்பி அடிச்சு அதே இதுலயே காப்பி வச்சு வச்சிருப்போம். இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து நம்ப மாதிரி இல்லன்னு சொல்றாங்க. கண்டிப்பா எப்படி நம்புற மாதிரி இல்ல. நீ படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேட்டி எடுக்கணும். எல்லா சீனுமே நம்புற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப இந்த ஒரு சில இடத்துல காசு வச்சு இருந்துச்சு. மற்றபடி காசு ரிலேட்டடா ஒரு சில இடத்துல இருந்துச்சு. ஓகே, இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்து நடக்கிற அந்த நில பிரச்சனை பத்தி பிரச்சனைதான். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்பி எடுத்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பொறுப்பா சொல்லிக்கிட்டே போலாம். நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க. படம் சாட்டிஸ்ஃபை ஆகலையா? யாருக்காக என்ன நல்ல பிரச்சனை எனக்கு ஒண்ணும் புரியல. அது எங்கேயோ நடந்தது, இங்க எத்தனை வந்து எல்லாரும் மண்டையில தெரிகிறது. அதான் மட்டும் அவரோட கேரியர்ல மிக சிறந்த படைப்பா அவருக்கு வந்து இந்த படம் கிடைக்கும். பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. லைக் அவரோட டெடிகேஷன் அதுல ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் அரசியல் சார்ந்த படமா தான் இருக்கு. இது எப்படி ப்ரோ? இது அதே மாதிரி தான் இருக்கா? அதேதான் மேட்ரு. இந்த பழைய கதையெல்லாம் பார்த்து காப்பிச்சுட்டு இப்போ இவரு பத்தாதுன்னு இதை தூக்கி அந்த வர நம்ம கங்குவா சிவாவும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சாப்புல. அதுவும் அந்த படமும் இதே மாதிரி தான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி தான் காட்டுவாசி முன்னாடிலான்ட்டு எல்லாம் இப்ப காட்டுவாசியா மாறுறாங்க. இப்ப சிட்டில இதை விட்டு எல்லாம் காட்டுவாசியா மாறுறாங்க. அதான் வந்து எல்லாம் காட்டுக்கு போயிடுறாங்க. ஆமா, ஊக்குவிக்கிறாங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். சியாமினா, ஆல் தி பெஸ்ட், சக்சஸ் ஃபார் யூ, தங்கலான். மியூசிக் எனக்கு இல்ல ப்ரோ. நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஜிவியோடது. இதுல கம்மியா தான் இருந்துச்சு. படம் லாஜிக்கலா இருக்குது, ரியாலிட்டியா இருக்குது. அதெல்லாம் வரல, பர்ஃபார்மன்ஸ்ல ரியாலிட்டி தான் இருக்குது. கதா சொல்ல தான் சொல்றேன். விக்ரம் சார் நடிச்ச ரீசன்ட் கொஞ்சம் படம்லாம் அந்த அளவுக்கு ஓடல. இது அவருக்கு ஒரு வெற்றி படமா அமையுமா எப்படிக்கா? இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமா அமையறதுக்கு தான் சுகந்தி அக்கா வந்திருக்கேன். படத்தை பத்தி ஒரு 2 லைன் சொல்லுங்க. ஓகே, டைரக்டர்னாலே நிறைய படம் அடிவாங்க. சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு வந்திருக்கீங்க. அவரு டப்பிங் யூனியனு, என் பையன் நிதிஷும் டப்பிங் யூனியனு எங்களுக்கு கையெழுத்து போட்டே அனுப்பி இருக்கிறாருடா. கையெழுத்து வச்சிருக்கேன் பக்கத்துலயே. ஆமா, படம் வந்து 100 நாள் ஓடணும்னு கையெழுத்து போட்டே கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பா இது கண்டிப்பா வந்து வரலாற்று சிறப்பு மிக்க படமா, அவரு அவார்டு வாங்குற படமா கண்டிப்பா அவர் கேரியர்ல இருக்கும். விக்ரம்காக பார்க்கலாம். விக்ரம், பார்வதி, மாளவிகாக்காக பார்க்கலாம். ஓகே, ரேட்டிங் ஒரு இது யூபே குத்த தப்பு ஏ குத்துறணும். நிறைய தப்பான சீன் வருது. ஆமா, ஆல் தி பெஸ்ட், தங்கலான் வெல்க வாழ்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 3.5 out of 5. அவுட் ஆஃப் 10 5. படம் 1000 கோடி வசூல் ஆகுமாக்கா? 1000 கோடிலாம் எப்படி வசூலாகும்? இங்க மொத்தம் எத்தனை கோடின்னு எனக்கு தெரியாது. இதை கட் பண்ணிக்க, ஓகேவா? அவர் இது வரைக்கும் வாங்கினது கலெக்ஷன்லயே இது ஒரு பெஸ்ட் கலெக்ஷனா வந்து ரஞ்சித்தும் இணைஞ்சிருக்காரு இல்லையா? கண்டிப்பா வந்து படம் வெற்றி அடைஞ்சாலே கலெக்ஷன் வெற்றி அடைஞ்சிரும். ஓகே மேம், இப்போ விக்ரம் சாரோட பெஸ்ட் படத்துல இது ஒண்ணு உங்களோட சாய்ஸ்ல இருக்குமா? ஒரு டாப் 5ல
அவர் ஆக்டிங்காக ஒரே ஒரு வாட்டி அவருக்காக பார்க்கலாம். பைத்தியமா தான் நான் எனக்கே மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. இது முறியடிக்குமாக்கா? பிதா மகன் அது வேற கண்டென்ட், இது வந்து வரலாற்று கண்டென்ட், அதை விட இது பெரிய கண்டென்ட். ஓகேவா? அதனால இதோட கேரியர் வேற அதோட கேரியர் வேற. இந்த படம் உண்மையாலுமே வசூல் ரீதியாகவும் வெற்றி ரீதியாகவும் முதலிடத்துல நிக்கும். வேற உங்க ஃபேவரட்ல வைக்க மாட்டீங்க? தங்கத்தை தேடி போறானுங்க, தங்கம் இல்லைன்றானுங்க. தங்கத்தை தேடி போறான், தங்கம் இல்லைன்றானுங்க. அப்ப என்னதான் உனக்கு வேணும்? நீ எதுக்குதான் தேடி போற? லாஸ்ட்ல விக்ரம் திரும்ப தங்கத்தை சொருவாப்புல இதான் தங்கம் அப்படின்ட்டு. உனக்கு தங்கம் வேணும்னா லலிதா ஜுவல்லர்ஸ் போ, இல்ல சரணா கோல்டு பேலஸ் போ, இல்ல அதுவும் இல்லையா போத்தீஸ் போ, எல்லாத்தையும் இதாகுது. அதை விட்டு தங்கம் தங்கம் சொல்லிட்டு இங்கே தேடி இருந்தேன்னா இங்க என்ன கிடைக்கும்? உங்களுக்கு தங்கமே கிடையாது. வந்த எல்லா படங்களை விட. ஓகே, எதனால வைக்க மாட்டீங்க? அது கன்ஃபியூஸ். ஒரு வாட்டி பார்த்தே எனக்கு போதும் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. நம்புற மாதிரி எல்லாம் தேவையே இல்ல. எனக்கு நிறைய பேர் புரியல படமே என்னடா நடக்குதுங்க என்னடா. உங்களுக்கு பிடிச்ச விக்ரம் சார் படத்துல இது இருக்குமாக்கா ஃபர்ஸ்ட்ல இல்ல எப்படிக்கா? எனக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா இது வரைக்கும் அவர் நடிச்ச எல்லா படத்தை விட இதுதான் முதல் இடத்துல இதை வைக்கிறேன். இதுக்கு மேலே அதை பார்க்கணுமா அப்படின்னு அப்படி சொல்லல. பட் ஓகே, இதான் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சிச்சு போதும். மத்ததெல்லாம் 2, 3 அப்படி வைக்கிறேன். ஓகேவா? தூள் பண்ணுறேன், தில்லு வைக்கிறேன். ஆமா, பேய் கேரக்டருக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கு. செட்டே ஆகல அந்த ரோல். எனக்கு வந்து பேயா பாக்குற மாதிரி தெரியல, ஒரு செக்ஸியான லேடியா பாக்குற மாதிரி இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க படத்துக்கு? 10க்கு 10 தான். அவுட்ஷான லேடியா பாக்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து அந்த ரோல் செட் ஆகலன்ற. இப்போ 250 பேர் என் நாடக நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. என்னை ஓட விட்டு அடிப்பாங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப நாயே நீ வந்து மேக்கப் போட்டு சுத்துனியான்னு எங்க நாடக நடிகர்லாம் எங்களை திட்டுவாங்க. அதனால எல்லாரும் வந்து கத்துவாங்க. சூப்பரா இருக்கு. 10க்கு 10 தான். மத்தவங்களுக்கு எல்லாம் வாயை பொத்தணும், ஏன்னா கம்மியா சொல்றவங்களுக்கு.